மக்களே வணக்கம், நான் யோகி பேசுறேன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஓகே, இங்க வந்து என்னென்ன ஃபேமஸ் தெரியுமா? அது போட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா செம்மையா வச்சிருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கறி தோசை, அப்புறம் காலைல வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி சொல்லுவாங்க. இட்லி, தோசைல நிறைய வெரைட்டி இங்க இருக்கு. நாங்க டேஸ்ட் பார்த்துதான் உங்களுக்கு ரிவ்யூ நான் தரேன். கண்டிப்பா வந்து நீங்க விசிட் பண்ணுங்க நிறைய. இவங்களுக்கும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இது கரெக்டான லொகேஷன் வந்து நாங்க லாஸ்ட்ல வந்து நாங்க தரோம். எல்லாம் பசியோட இருக்கோம். பசிதா ரொம்ப பசிக்குது. இப்பதான் ஆபீஸ் விட்டு 3 பேர் வந்திருக்காங்க. சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி தரோம். நீங்க உள்ள போலாமா? சோ கைஸ், என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் என் கையில வந்து லாப்பா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை, இது வந்து மதுரை கறி தோசை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சிலோன் பரோட்டா. இது வந்து நம்ம நார்மல் பரோட்டா. அதுக்கப்புறம் அது வந்து விரவி பரோட்டா. விரவி நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து காமனா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு. டிஃபரன்ஸா என்னோட லாஸ்ட் டைம் ரிவ்யூ போயிடலாமா? இப்ப வந்து நம்ம ரிவ்யூ போயிடலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மறந்துடும். அப்புறம் இது வந்து நார்மல் ஆயில்ல வந்து செய்யல, எல்லாமே கோகனட் ஆயில்ல வந்து செஞ்சிருக்காங்க. சோ இங்க வந்து அது யூனிக்கா வந்து சாப்பிட்டாச்சு. நாங்க நமக்கு சோறு தான் முக்கியம். வந்து லாப்பா ட்ரை பண்ணோம், சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருக்கு. சாப்பிடுங்க ப்ரோ. கிரேவியோட வந்து டிஃபரன்ஸ் ஆகும்போது வேற லெவல் இருக்கு. இது உள்ள என்னென்ன போடுவாங்க? எல்லாமே போட்டு நம்ம சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ பரோட்டால சால்னா போட்டு இப்ப கொஞ்சம் இந்த இது போட்டு சாப்பிட போறேன். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன், சரிங்களா? அங்க கேமராமேனுக்கு வந்து வாய் ஊறுறதுனால அங்க மண்டே டிங்கு 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 டிங்குன்னு ஆடுது. இப்ப என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது கடையில ஸ்பெஷல் மதுரை கறி தோசை இருக்கு. சோ இதோட ஃபுல் ஸ்டஃபிங்ஸ் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வாயில எச்சி ஊறுது. இது மஸ்ட் ட்ரை டிஷ் தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ட்ரை பண்ணிட்டு ஒரு டேஸ்ட் பண்ணத அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்றோம். சோ இந்த டிஷ்ஷோட சேர்த்து இப்போ கிரேவி கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் நல்லா இருக்கு. இதோட சேர்த்து இந்த ஸ்பைசியான அந்த கிரேவி எடுத்து சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. வந்து ஒரு வாரம் வந்து கேமரா அன்ப அள்ளி தெளிக்கிறதில் மண்ண தங்க பாச தெரியுதா எப்படி வந்து நீங்க மிஸ் பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? ரெகுலர் கஸ்டமரா நீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வாங்கிருக்கீங்க? உங்க நேம்? அஞ்சலி. அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இங்க கொத்து பரோட்டா வாங்கிருக்காங்க. அவங்களோட ஃபேவரட் டிஷ் அப்படின்னு. அஞ்சலி சோ எப்பத்துல இருந்து ட்ரை பண்றீங்க? இங்க வந்து ஒரு மாசம் மேல இருந்து ட்ரை பண்றோம். டெய்லி மேக்ஸிமம் வந்து இங்க வந்து நார்மலாவே நம்ம ஃபீமேல்ஸ் எல்லாருமே வந்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? உங்களுக்கு வந்து கொத்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். ஆமா, கொத்து பரோட்டா, பிரியாணி இன்னும் ரொம்ப பிடிக்கும். சோ இங்க வந்து ஜீரக சம்பா பிரியாணியும் போடுறாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுவும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
ட்ரை வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. நீங்க வந்து கன்ஃபார்மா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? உங்க நேம் என்ன சொல்லுங்க? அஞ்சலி பாப்பாக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க எல்லாருமே. கடையோட சோ மக்களே எக்ஸலண்டான ஒரு ஃபேண்டாஸ்டிக் சவுத் இந்திய டிஷஸ் அண்ணனோட கடையை உங்களுக்கு ஆர்டர் செஞ்சுருக்காங்க. அண்ணா கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அலிஸ் கிச்சன் அல்டிமேட்டா இருக்கு. அண்ணா கடை பெஸ்ட் வந்தா கண்டிப்பா பண்ணுங்க. சாரி தோசை அல்டிமேட். அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நாங்க பார்த்து